வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பை பார்க்க போகிறோம். அதாவது ரீசேலர் ப்ரோக்ராம் அல்லது ஸ்டூடெண்ட்டோடைய ட்ரைனிங் பர்பஸ்க்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாஃப்ட்வேரோட நேம் ஒன் ப்ளஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். சில டீலர்களுக்காக அவங்களுக்கு ரீநேம் பண்ணி நம்ம கொடுக்குறோம், ரீபிராண்டிங் கொடுக்குறோம். அதர்வைஸ் சாஃப்ட்வேருடைய காமன் நேம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் அப்படின்ற நேமில் தான் கொடுக்குறோம். இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை கூட கம்பேர் பண்ணாலும் அதை விட ஒரு ப்ளஸ் மேலே இருக்கும். அதனால தான் இந்த சாஃப்ட்வேருக்கு நாங்கள் ஒன் ப்ளஸ் அப்படின்ற நேமை வச்சோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்கோடுன்னு எடுத்துப்போமே. பார்கோடு இப்போ மற்ற சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்கோடை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியாது. அவங்க ஒரு மாடல்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாடலை நம்ம உருவாக்குவோம். பட் நம்ம சாஃப்ட்வேரில் பார்கோடு இப்போ இந்த எம்ஆர்பிக்கு பதில் அவர் ப்ரைஸ்ன்னு போடலாம், இல்லை கம்பெனி ப்ரைஸ்ன்னு மாற்றலாம், இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மாற்றலாம். இது எல்லாமே ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ கம்பெனி அவங்க பிராண்டு கொஞ்சம் போல்டு பண்ணலாம், இல்லை கொஞ்சம் லெஸ் பண்ணலாம். இப்படி எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு எனி சாஃப்ட்வேர். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் நம்மளே ஓனாக பண்ண முடியாது, பார்கோட் டிசைன் பண்ண முடியாது. அதேமாரி பில் ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே சேம் மெத்தட் தான். அதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு கஸ்டமர் எனக்கு இந்த வடிவத்தில் வேணும், டேலி ஃபார்மேட்டில் வேணும், இல்லை அவங்க ஒரு பில் ஃபார்மேட் பார்த்துருப்பாங்க, அந்தமாரி ஒரு ஃபார்மேட் வேணும் அப்படின்னா கூட பாருங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு இது எல்லாமே கஸ்டமைஸ்டு. ஓகேங்களா? வாட் எவர் உங்களுக்கு லோகோ எங்கே வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐட்டம் குரூப் பண்ணலாம், குரூப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐஎம்ஐ நம்பர் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தமாரி டேக்ஸஸ் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸில் ரெடி பண்ணிக்க முடியும். அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம். ஸோ கஸ்டமர் பொதுவாகவே எனக்கு ஏற்கனவே யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்லேருந்து கொஞ்சம் வேணும், அட்வான்ஸாக இருக்கிறதுனால தான் ஒன்று மாறுவாங்க, இல்லைனா மாற மாட்டாங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 மாடல்ஸ் கிட்ட நான் பில் ஃபார்மேட்டே வச்சுருக்கேன். ஸோ இதை மீறி கஸ்டமர் ஏதாவது 1-2 கேட்குறாங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ மெயின் திங்கிங் கஸ்டமைஸ் பில் ஃபார்மேட், கஸ்டமைஸ் பார்கோட். ஓகே, இது ரெண்டுமே நம்ம பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப அட்வான்ஸான விஷயம் இந்த பில்லிங் சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும். அடுத்து பார்த்திங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னாலே ஒரு சாஃப்ட்வேர் எல்லா பிஸ்னஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும், பட் மேனேஜ்மெண்ட் தவிர்த்து. அது என்ன மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஸ்னஸ் ட்ரேடை வேரியன்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்கோடை எதை வச்சு எடுப்போம்? எஃப்எம்ஜி ப்ராடக்ட் எல்லாமே பார்கோட் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எஃப்எம்ஜின்னா என்ன? நம்ம சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைலாம் போனீங்கன்னா பார்கோட் ஸ்கேன் பண்ணி தான் பில் பண்ணுவாங்க இல்லையா? அதை தான் பார்கோட் எஃப்எம்ஜியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் அதை நம்ம ட்ராக்கிங் டிஃபால்ட்டாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பார்கோட் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்ட் நம்பர். ஆட்டோமொபைல் ஷாப்பை பொறுத்தவரைக்கும் என்ன வரும்? பார்ட் நம்பர் வரும். ஸோ பார்ட் நம்பரை நம்ம ஹைலைட் பண்ணலாம், ட்ராக்கிங் பண்ணலாம். இந்த ட்ராக்கிங் ஆப்ஷனை பெரிய ஹைலைட் விஷயமாக சொல்லுவாங்க நிறையா சாஃப்ட்வேரில். இதில் ஒரு சாதாரண விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்ட் நம்பர் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி அப்போது நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 10க்கும் பார்ட் நம்பர் வேரியன்ட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் சீரியல் நம்பர் எதெல்லாம் இருக்கும்? கம்ப்யூட்டர் ஷாப்புக்கு சீரியல் நம்பர் வரும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? அப்போது சீரியல் நம்பரும் நம்ம சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? 1-2 இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஷோரூம்னு எடுத்துக்கோங்களேன். அவங்க சேஸ் நம்பர், என்ஜின் நம்பர், இது எல்லாமே வரும் இல்லையா? அதையும் ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதையும் பில்லில் கொண்டு வர முடியும். அடுத்தது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஷாப்ஸ் என்ன? மொபைல் ஷாப். ஓகேவா? மொபைல் ஷாப்பில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஐஎம்ஐ நம்பர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஐஎம்ஐ நம்பர் பேஸ் பண்ணி நம்ம பில் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த சாஃப்ட்வேரில் உண்டு. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே நம்ம லோட் பண்ண முடியாது, ஆனால் நான் ஐஎம்ஐ நம்பர் போட்டு நான் சேல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐஎம்ஐ நம்பரை ஸ்கேன் பொருள் உள்ளே இல்லைனா கூட அது ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்லும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். அதை நம்ம செப்பரேட்டாக ரிப்போர்ட் எடுக்க முடியும். சீரியல் நம்பர் ட்ராக்கிங்கில் போயிட்டு நம்ம சோல்டு பட் நாட் பர்ச்சேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டு எடுக்கலாம். கூடுதலாக இப்போது அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டத்தோட நேம், ஒரு பர்டிகுலர் பொருள் இப்போ ஓனர் இல்லை, ஓகேவா, ஷாப்பில் இருக்குது அப்படின்னா அதனுடைய பொருளுடைய ப்ரைஸை நம்ம செக் பண்ண முடியும். எம்ஆர்பி ப்ரைஸ், சேல்ஸ் ப்ரைஸ், மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ், இந்தமாரி ஆப்ஷன்ஸு இந்த சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணோம். அடுத்தது பேட்ச் ப்ராசஸ்.
பேட்ச் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா ஃபார்மசி, மெடிக்கல் ஷாப்பு அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பேட்ச் நம்பர் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம சாஃப்ட்வேரில் தேவைப்பட்டால் எனபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே தேவைப்பட்டால் எனபிள் பண்ணுறது தான். அடுத்தது டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸு, ரெடிமேட் ஷாப்பு இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சைஸ் வேரியன்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுது, எனக்கு சைஸ் வேணும், கலர் வேணும், டிசைன் நம்பர் ஆர்டிக்கல் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் நீங்களே மேனுவலாக அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி ஆப்ஷன்ஸு நம்ம OnePlusல இருக்குது. அதனால தான் மற்ற சாஃப்ட்வேரோடைய இது வந்து 1 விட 1 ப்ளஸ்ன்றதுனால நம்ம OnePlusன்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட், அது வந்து தனி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இந்த சீரியல் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஆப்ஷன்ஸில் அது வராது. அடுத்தது ஜுவல்லரி மேனேஜ்மெண்ட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேக் பிரிண்டிங் மெத்தடில் வரும். ரெண்டாவது லோன் லெஜர் வரும். ஓகேங்களா, அடுத்தது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், கிளினிக் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், காலேஜ் மேனேஜ்மெண்ட். இது தவிர்த்து டெய்லி ஃபைனான்ஸ், வெஹிக்கிள் லோன் ரிலேட்டடாக இருக்குது. இது எல்லா சாஃப்ட்வேரும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் எடுத்து பேசலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு ஒரே ஒரு பிஸ்னஸை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன ஒரு பிஸ்னஸை மனசில் வச்சுக்கிட்டு அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் சென்ட்ரலாக வச்சுட்டு எந்த பிஸ்னஸோட கனெக்ட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த பிஸ்னஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து OnePlus சாஃப்ட்வேருடைய ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஓகே, இதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே வரக்கூடிய விண்டோ. இதில் வந்து கிரியேட் நியூ கம்பெனி அப்படின்னு கொடுத்துங்க. கிரியேட் கொடுத்த உடனே இந்த விண்டோ வரும். இது வந்து ஒரு கம்பெனி புதுசாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விண்டோன்னு வைங்களேன். ஓகே, இப்போது இந்த சாஃப்ட்வேரோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கஸ்டமர் வந்து அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாலே பாருங்கள், இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். ஓகே, இப்போது நான் மனசில் ஒரு டெக்ஸ்டைலை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து பில்லை வந்து இந்த சாஃப்ட்வேரை ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உதயா ஸோ இது வந்து வெங்கிக்காலில் இருக்குது, திருவண்ணாமலையில். ஸோ அவங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம். ஸோ உதயா அங்காடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து டெக்ஸ்டைல்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஜென்ரல் அக்கௌண்டிங் கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வேரியன்ட் இருக்கும். ஆட்டோமொபைல்ஸு என்ன பிஸ்னஸோ அது எல்லாத்துக்குமே இங்கே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ கார்மெண்ட்ஸ் ஃபுட்வேர் ஷாப்புன்னு இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் அவசியம். ஸோ மீதி எல்லாம் ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர், இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து என்ட்ரச்சாலும் இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும். இப்போ வந்து ட்ரக் லைசன்ஸ், இப்போ இது ஃபார்மசி ஷாப்பாக இருந்தால் நம்ம ட்ரக் லைசன்ஸ் 1, ட்ரக் லைசன்ஸ் 2 கொடுப்போம். டீலர் பர்டிகுலராக எதுக்காக டீலராக இருந்தீங்கன்னா அந்த டீலர் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இங்கே வந்து இந்தியன் நேபாள் டேட் ஃபார்மேட் வேறு, இந்தியன் ஃபார்மேட் வேறு. இந்த இடத்துல வந்து என்னுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் செக் கொடுத்துருவேன். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று கொடுத்துட்டு கூட நம்ம உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒன்று கொடுத்து க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கம்பெனி ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் க்ரியேட்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. அட்டன் டைமில் இப்போ நீங்கள் டேலி பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஒரே சாஃப்ட்வேரில் மல்டிபிள் கம்பெனி க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் இன்னொரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரே அக்கௌண்டிங்கில் மல்டிபிள் கம்பெனிஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஏற்கனவே நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறோம். ஓகேவா, இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் விண்டோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கேட்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா டெமோ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், டெமோ. ஸோ டெமோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து சில டைம் உங்களுக்கு லாகின் பண்ணும்போதே டெமோ கேட்டுச்சுன்னா இந்தமாரி டெமோ வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த டெமோ பீரியடுக்குள்ளே நம்ம இதை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே.
ஸோ இதாங்க விண்டோ. ஸோ இது எல்லாமே இது என்னடா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே கஸ்டமைஸ்டு. இந்த விண்டோவில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ துணிக்கடைன்னு சொன்னோம். துணிக்கடைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐட்டம் க்ரியேட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். Ctrl I கொடுத்தீங்கன்னா ஐட்டம் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த விண்டோ வந்துடும். ஸோ நாங்கள் வந்து இது டிஃபால்ட்டாகவே ஒரு சாம்பிள் மாடல் வச்சுருக்கோம். அதை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து யூஷுவலாக நம்ம வந்து ஆட் பண்ணுறது. இப்போ துணி கடை அப்படின்னோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்கோம், மெயின்டைன் பேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சைஸை வந்து வேரியன்ட் பண்ணியிருக்கோம். கலர் மேக்ஸிமம் வேரியண்ட் வேணும். அதாவது இப்போ சைஸ் இருக்குங்க, எனக்கு வந்து கலர் வேணும், ஆர்டிக்கல் நம்பர் வேணும், நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபீட் பண்ணுவேன், எனக்கு இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட்டு போட்டுக்கிறோம். ஓகேவா? டிஷர்ட் போட்டுக்கிறோம். 1 செகண்ட்.